بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الذين يتربصون بكم فإن كان لكم فتح من الله قالوا ألم نكن معكم وإن كان للكافرين نصيب قالوا ألم نستحوذ عليكم ونمنعكم من المؤمنين والله يحكم بينكم يوم القيامة ولن يجعل الله للكافرين على المؤمنين سبيلا إن المنافقين يخادعون الله وهو خادعهم فإذا قاموا إلى الصلاة قاموا كسالى يراعون الناس ولا يذكرون الله إلا قليلا صدق الله العلي العظيم. கண்ணியமான சங்கையான சகோதரர்களே, பெரியார்களே, சென்ற வாரம் மனிதனுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸ் ஈமானுடைய தாவத்துக்கும் மனிதனுடைய அறிவு கல்விக்கும் மனிதனுடைய ஆத்மீக உள்ள பரிசுத்தத்துக்கும் இடையில எப்படிப்பட்ட ஒரு பேலன்ஸை கடைபிடிக்கணும், எப்படி இது மூணும் பரலலி உண்டாக போனாத்தான் உலகத்தில் வெற்றி அடைய முடியும் என்று சொல்லக்கூடிய சில விடயங்களை குர்ஆனை மையமாக வைத்து சூரத்து நிசாவுடைய 140வது ஆயத்தை மையமாக வச்சு பார்த்தோம். அதுல இன்னும் ஒன்றையும் அல்லாஹ் சொல்றான், தீன பரிகாசம் செய்யக்கூடியவங்க, தீனுடைய அல்லாஹுடைய குர்ஆனுடைய வேதத்தை நிராகரிக்கக்கூடிய மக்களோட நாங்க உட்கார்ந்திருக்கிறதும் அவர்களை போல உள்ளவங்களாகத்தான் எங்களையும் கருதப்படும் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நாங்க பார்த்தோம். இன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா முனாஃபிகீன்களுடைய நயவஞ்சகக்காரர்களுடைய இன்னும் ஒரு பண்பையும் சொல்லி காட்டுறான். அதாவது ஒரு முஃமினானவன், ஒரு முஸ்லிமானவன் ஒரு பாவம் செய்துவிட்டா அந்த பாவத்துக்கு தௌபா செய்யறதுக்குரிய வழி, யாரெல்லாம் நான் தெரியாம செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சு கொண்டு எல்லாம் மன்னிச்சிருவான். ஒரு முஃமினான மனிதனுடைய பாவத்துக்கு தௌபா, அது எந்த பாவமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லிட்டான், தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டவர்களே அல்லாஹுடைய ரஹ்மத்தை விட்டும் நீங்க நம்பிக்கை இழந்து விட வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். யுஹிப்புத் தவ்வாபீன், தௌபா செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறான், அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் சொல்றான், நான் எனக்கு விருப்பம், அது பாவம் செஞ்சிட்டு எனக்கு வந்து மண்டாடுறத நான் விரும்புறேன். எனவே இது பாவம் செய்யறதுக்குரிய தர்கீப் அல்ல. பாவம் செஞ்சவங்க இன்னும் தூரமாக தேவையில்லை. எங்களுக்கும் சான்ஸ் இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஷரீஅத்துல இஸ்லாத்துல ஒத்தர் பீட் பண்றது, ஓட்டக் பண்றது, இது வெரி ஈஸி. பின்னால வந்தவங்க முந்தி வந்தவங்களை முந்திடுவாங்க. எத்தனையோ பேர் முந்தி பேசிடுவாங்க. அதாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு உஸ்தாதை விடவும் ஒரு மாணவன் ஹஜ்ரத்தை முந்திடுவான். நாங்க பேசிப்போம், ஒரு இடத்துல வைத்து ஒரு பயான் பண்ணுவோம், சும்மா பேசுவோம். நாங்க ஒரு சாதாரண மனிதர், நாங்க ஒன்றும் இல்லை. எங்களுடைய பேச்சால எங்களுடைய அஹ்லாக்கால ஒருத்தருடைய வாழ்க்கை மாறும் என்றால் அவர் செய்யக்கூடிய அத்தனை நன்மை எனக்கு வந்து சேரும். இன்னைக்கு சில மக்களுடைய தௌபா ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஹிதாயத்தா மாறுது. இவர் தௌபா செஞ்சிட்டாரா? இவர் நல்லவர் ஆயிட்டாரா? இவரா என்று கேட்டு மக்கள் மாறுறாங்க. குடியில, தண்ணியில, போதையில, ஜினாவுல, விபச்சாரத்துல
எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்து இவருக்கு ஹிதாயத் இல்லை என்று சொல்லி உலகம் முடிவு செஞ்சிட்டது. ஆனா அல்லாஹ் ஹிதாயத்தை நாடித்தான். இவர் வந்து என்ன செய்யறார்? இப்ப ஏதோ ஒரு அமைப்புல மாற்றம் வந்து, ஏதோ ஒரு அமைப்புல, அது எந்த வழியில் இல்ல, எந்த வழியில போனாலும் மாற்றம் வரலாம். இவருக்கு ஒரு மாற்றம் வந்து இவர் தொழுகிறாரு, தஹஜ்ஜத் தொழுகிறாரு. இவருடைய தௌபாவை பார்த்து ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத் நசீபாக்கிடுவார். அதனால எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு முக்மினானவன், அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவன், நடுநிசையில சரி, தொழுகையில சரி, வீட்டுல சரி, அல்லாஹ்விடத்தில் யா அல்லாஹ் நீ எனக்கு இவ்வளவு எல்லாம் நிஅமத்து செஞ்சிருக்கக்குள்ளேயும் நான் உனக்கு பாவம் செய்றேனே என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு அவனுக்கு பிறக்க வேண்டா. அந்த உணர்வையும் உலமாக்கள் தௌபாவாகத்தான் பார்க்கிறாங்க. அந்த உணர்வையும் உலமாக்கள் தௌபாவாகத்தான் பார்க்கிறாங்க. எனவே அல்லாஹ் இரக்கமுடையவன், அல்லாஹ் கருணையுடையவன், மன்னிப்பதற்காக வேண்டி தௌபாவுடைய கதவை திறந்து வைத்திருக்கிறான். எப்பயும் தௌபா செய்யுங்கோ, எப்பயும் அல்லாஹ்விடத்துல கேளுங்க, யா அல்லாஹ் தெரியாம செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோ, அல்லாஹ் நிச்சயமாக மன்னிச்சிடுவான். சிறுசி பெருசி, ராவேல செஞ்சது, பகல்ல செஞ்சது, வேணுமெண்டே வேணாமெண்டே மறந்து, எப்படியோ எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். ஹால்ஸலா மன்னிச்சிடுவான். மன்னிக்கிறது மட்டுமல்ல, சந்தோஷப்படுவான். சந்தோஷப்படுறது மட்டுமல்ல, யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத், பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுவான். கிரெடிட் பண்ணுவான். அப்படியே கிரெடிட் பண்ணுவான். பாவத்தை நன்மையாக மாற்றுவான். குர்ஆன் பேசுது, யுபத்திருல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனாத். அல்லாஹ் இரக்கமுடையவன். இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத். தௌபாண்டா என்ன? ஒரு முக்மினான மனிதனுக்கு தௌபா பல வகையில் இருக்குது. பல வகையான தௌபாக்கள். செய்யக்கூடிய நன்மையான காரியமும் தௌபா. ஒது செய்றோமே, ஒது ஒரு தௌபா. செஞ்ச பாவங்கள் தண்ணியோட கழுவிட்டு போய்ச்சிடும். தொழுக ஒரு தௌபா. மகரிபுக்கு இஷாவுக்கு இடையில செஞ்ச பாவத்துக்கு இஷாவுடைய தொழுக தௌபா. அல்லாஹ் தௌபாவை விரும்புறான், அதுக்குரிய வழி அமைச்சு வச்சிருக்கிறான். இன்னும் ஒரு தௌபா இருக்குது. அது யாருக்குண்டா? முஷ்ரிக்கீன்களுக்கு, காபிர்களுக்கு. காபிர்களுக்கு, அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவங்க, யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களோட தௌபா. இது என்ன? அல்லாஹ் சொல்றான், இந்த தௌபா இருக்குது, இது வந்துட்டு அவங்களோட ஃபேத்த அவங்க விடணும். எதை நம்பி இருந்தாங்களோ அதை விடணும். இன்னல்லதீன தாபு, தௌபா செய்றாங்க. இதுக்கு பிறகு நான் மரத்த, கல்ல, விக்கிரகங்களை வணங்க மாட்டேன். நான் இவ்வளவு காலமும் அல்லாஹ்வை நம்பி இருந்தேன், ரசூலுல்லாஹ்வை நம்பல்ல. இதே தவறான கோட்பாடு, நான் நம்புறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு மட்டும்தான் சொன்னேன். இவ்வளவு நாளும் அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லல, இன்றிலிருந்து சொல்றேன். தௌபா செய்றாங்க. தௌபா செய்றாங்க. நல்லா யாவச்சுக்கோங்க, நாங்கள் யாரும் நிச்சயமாக அல்லாஹ் கிருபை தௌஃபீக் செய்யணும், கல்லையோ மண்ணையோ விக்கிரகங்களையோ வணங்க மாட்டோம். ஆனா செயல் ரீதியாக, செயல் ரீதியாக நாங்க யாரும் முஷ்ரிக்கீன்களாக மாற மாட்டோம். ஆனா எங்களை அறியாமலேயே சிந்தனா ரீதியாக நாங்க முஷ்ரிக்கீன்களாக மாறிக்கிறோம். எது ரீதியாக? சிந்தனா ரீதியாக. சொல்லுவோம் வைன் வாஷா. எங்கட அப்படி ஒரு குர்ஆன் சொன்ன ஒரு விஷயத்தை இப்படி இருந்தா இப்படினா டாக்டர் சொன்னார். சும்மா இந்த முஸ்லீம்களுக்கு மத்தியில் தான் ஹஜ்ரத் இந்த ஆண் பெண்ணுடைய இந்த பாஞ்சி போறதும் சேர்ந்து வாரதும் மறுவெல்லாம் இந்த எஃப்ஐஆரும் இதுவும் ஒளிச்சு மறைச்சி எஸ்எம்எஸும் இமெயிலும் இதெல்லாம் நடக்குது. நன் முஸ்லிம் சொசைட்டில இருந்தும் இல்ல. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் இருந்த இது ஒரு மிக்ஸ். இது இல்ல, இது இல்ல, இதுல வந்து ஒரு கட்டுப்பாடு இல்ல. அப்ப இந்த கட்டுப்பாடு இருக்கிறதுனாலதான் இது முஸ்லீம்களுக்கு மத்தியில் இருக்குதோன்னு யார் கேட்கிறாங்க? இது வந்து சிந்தனா ரீதியான ஷிர்க். இது சிந்தனா ரீதியான ஒரு குஃபர்.
வெளித்தோட்டத்தில் முஸ்லிம், பள்ளிக்கு வராங்க, தொழுகிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனா சிந்தனையில இது கொஞ்சம் மாற்றி அமைச்சோம். இந்த உலகத்தில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமா? சிந்தனா ரீதியாக சொல்றாங்க வட்டி என்ற ஒரு ஹராம் இல்ல. அவங்க சிந்திக்கிறாங்க, நாங்க வட்டி காசு இருக்கிறோம், என்னதுக்கு? வியாபாரத்துக்கு லாபம் வருகிறது, லாபத்தில் பங்கு கொடுக்கிறோம், அந்த வட்டியில விலை கொடுக்கிறோம், நிச்சயமாக எடுத்த பணத்தில் சம்பாதிச்சா கொடுக்கிறோம். இதெல்லாம் சிந்தனா ரீதியாக எங்கட உள்ளங்கள்ல தலைய கல்வி நாங்க எத்தனையோ பேரு, இதுல மட்டுமல்ல எத்தனையோ விஷயத்துல இது மார்க்கத்தில் இப்படி இருக்குது. ஆனா இது கொஞ்சம் மாறிந்தா மிச்சம் நல்ல வேணாம், இது கொஞ்சம் மாடிஃபை பண்ணப்பட்டிருந்தா மிச்சம் இப்படி இருந்திருக்குதா என்றே. இது குஃபுர, இது நயவஞ்சகத்தனம் அல்ல, இது குஃபுர், பகிரங்கமான குஃபுர். இது அல்லாஹ்வுடைய கலாம். இந்த குர்ஆன் என்ன பேசுதோ இதனுடைய யதார்த்தம் என்ன தெரியுமா? குர்ஆனுடைய ஆரம்பத்திலே சொல்லிட்டு 2 விஷயத்தை, குர்ஆன் ஆரம்பிச்சக்குள்ளே குர்ஆன் 3 விஷயத்தை சுட்டி காட்டும். எத்தனை விஷயத்தை? 3 விஷயம். ஒன்று குர்ஆன் சொல்லுது அலிஃப் லாம் மீம், இரண்டாவது சொல்லுது லா ரைப ஃபீஹ், மூணாவது சொல்லுது ஹுதல் லில் முத்தகீன். இது 3 தலையங்கம். அலிஃப் லாம் மீம் ஒரு தலையங்கம், லா ரைப ஃபீஹ் இன்னொரு தலையங்கம், ஹுதல் லில் முத்தகீன் இன்னொரு தலையங்கம். அலிஃப் லாம் மீம் அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி காலம் தொட்டு இன்று வரைக்கும், இன்று தொட்டு கியாமத் வரைக்கும் யாரெல்லாம் முஃபஸ்ஸிரீன்களாக வருவாங்களோ, தஃசீருடைய உலமாக்களாக வருவாங்களோ, அவங்க எல்லாரும் சொல்ல போற ஒரே ஒரு தஃசீர் தெரியுமா? அல்லாஹு அஅலமு பிமுராதிஹி. அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது. யார் சொல்ல போறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு கடைசி வரைக்கும் வரக்கூடிய அத்தனை பேரும் சொல்ல போற ஒரே ஒரு வார்த்தை, குர்ஆன் ஆரம்பிக்கும் பொழுது நீங்க எக்ஸெப்ட் பண்ணுங்கோ, நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கோ, எங்களுக்கு தெரியா, அல்லாஹுக்கு தான் தெரியும் என்றத நீங்க ஏற்றுக்கொண்டுதான் குர்ஆனை படிச்சோம். அலிஃப் லாம் மீம் எனக்கு தெரியா, அல்லாஹுக்கு தான் தெரியும் என்றத முதலாவது நீங்க தலையில் உட்கார வச்சோணும். எனக்கும் கொஞ்சம் தெரியும், அல்லாஹ்வுக்கும் கொஞ்சம் தெரியும், இது 2 சேர்ந்துதான் ஃபுல் இல்ல. குர்ஆனுடைய ஆரம்பத்திலே குர்ஆன் சொல்லுகிறது இல்ல, நீங்க எக்ஸெப்ட் பண்ணணும் அலிஃப் லாம் மீம் என்ற அர்த்தம் தெரியா. குர்ஆன்ல முதல் வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியா. அர்த்தம் தெரிய சொன்னீங்க, அர்த்தம் தெரியாத புத்தகத்தை நம்புவீங்களாங்க? அர்த்தம் தெரியாத ஒரு கிதாபோட நம்புவீங்களா? அதுக்கு அர்த்தம் விளங்கணும் உங்களுக்கு. ஒருத்தர் சொல்றார் இது ஒத்தன்டிக் புக்கா, ஆனா உள்ளுக்குள்ள ஒன்று வாசிக்கலாம், விளங்குது இல்ல, என்னென்னமோ பேச்சுக்குது. இப்ப சொல்றான் அல்லாஹ், உங்களுக்கு அலிஃப் லாம் மீம் அர்த்தம் தெரியாதானே, ஆனா லா ரைப ஃபீஹ் இதுல எந்த சந்தேகமும் இல்ல, எந்த சந்தேகமும் இல்ல. வார்த்தைக்கு அர்த்தம் தெரியா, நீங்க நம்புங்க. முதலாவது சொல்லுங்க அல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அரபு வார்த்தை ஆச்சரியம். அல்லாஹு யஅலமு, யஅலமுண்டா கருத்து அன்றும் தெரியும், இன்றும் தெரியும், இதுக்கு பிறகும் தெரியும், எப்பவும் தெரியும். வ அன்தும் லா தஅலமூன் உங்களுக்கு அன்றைக்கும் தெரியா, இன்றைக்கும் தெரியா, இதுக்கு பிறகும் தெரியா. 3 காலத்தையும் உள்வாங்கக்கூடிய ஒரு செயல் தான், ஒரு சென்டென்ஸ் தான் முவாரி என்று சொல்லக்கூடியது. அது யஅலமு அன்றும் தெரியா, இன்றும் தெரியா, இதுக்கு பிறகும் தெரியாது. அல்லாஹு யஅலமு அல்லாஹ்வுக்கு அன்றைக்கும் தெரியும், இன்றைக்கும் தெரியும், இதுக்கு பிறகும் தெரியும். சொல்லி சொல்றான் லா ரைப ஃபீஹ். இல்ல இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு என்று சொல்லி நீங்க நினைச்சிருந்தா, இந்த குர்ஆனை தொடோமானம், பெரட்டோமானம், ஓதோமானம். இந்த குர்ஆனோட புஸ்தகம் அல்ல, இந்த குர்ஆன் உங்களுக்கு கைட் பண்ணாது, இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டாது.
முதல் வரணும் லா ரைப ஃபீஹ், எந்த டவுட்டும் இல்ல. எப்படி டவுட் இல்லண்டா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய உம்மா கொண்டேத்து புள்ளைய கடல்ல தண்ணீர போட்டது மாதிரி போடுவோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கழுத்துல கத்திய வச்சது மாதிரி வைப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல பாஞ்சது போல பாய்வோம். லா ரைப், லா ரைப். சந்தேகத்துக்கு இடம் இல்ல. சந்தேகம் வருமென்றால் நாங்க முஃமின்களாக இருக்கவும் மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் தந்த புத்தி அப்படியே மடக்கி வச்சது போல அல்லாஹுடைய கலாமுக்கு முன்னால புத்திய மடக்கி வச்சிருக்கோம். மழை பெஞ்சா குடைய விரிச்சிருங்க, குடைக்கு எத்தனை சைடு இருக்குது? எத்தனை கம்பி இருக்கும்? ஒரு குடைக்கு எத்தனை கம்பி கோப்பா? 8 சரி, 8 கம்பி இருக்குது குடைக்கு. அதே மாதிரி ஒரு மனுஷனுக்கு 8 வகையில திங்க் பண்ணுவார்கள். இப்படி அப்பாஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹுடைய கதருக்கு முன்னால குடைய மடக்கிறது போல புத்திய மடக்கி வச்சிருக்கும். யூ கேனாட் திங்க். புத்திய போட்டு உடைச்சவானம், புத்திய போட்டு உடைச்சவானம். எப்ப நாங்க புத்திய பாவிப்போமோ அன்றைக்கு நாங்க சுவர்க்கத்துக்கு வெளியே வந்துட்டோம். இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் புத்திய பாவிச்சான். மனுஷன் பலகீனத்தை ஆரம்ப மனிதன்ல எல்லாம் வச்சுட்டான். வாப்பாட்ட வச்சுட்டான். யார வாப்பாட்ட? யாரது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இது ஏன் வானம் பண்ணிக்கிறதா? ஏன் வானம் பண்ணிக்குது? அப்படி நாங்க பக்தி ஏன் வானம் பண்ணிக்குது? இது எங்க நோய் இல்ல, இது பரம்பரை நோய். இது ஜெனரேஷனா வார நோய். சுவர்க்கத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, ஷைத்தான் வைத்து வஸ்வஸ, ஒரு சந்தேகத்தை உருவாக்குவார். ஷைத்தான் ஒரு நாளும் சில கட்டங்கள்ல ஷைத்தான் நண்டு வாய்க்குது கொண்டு மனிதன் தோட்டத்தில் வருவான். மினல் ஜின்னதி வன்னாஸ். ஷைத்தான் ஜின்கள்லயும் இருக்கிறாங்க, மனிதர்களையும் இருக்கிறாங்க. சில மக்கள் வந்து சும்மா அழகா எந்த இதுவும் இல்லாம நேரே சொல்லுவாங்க, உங்களோட லாபத்துக்கு தான் சொல்றோம், வட்டி வாங்குங்க. இந்த 1% கொடுக்கிறான், 4% கொடுக்கிறான். உங்களோட மகன், ஒரு ஆளுட மகன் ஒரு நன் முஸ்லிம் கேர்ள விரும்பி கல்யாணம் முடிச்சு ஆயத்தமாய் ஒருத்தர் வாராரு, முடிச்சு வைங்கோ, கல்யாணத்துக்கு இஸ்லாத்துக்குள்ள வந்துடுவாரு. அவர் செல்றல இஸ்லாத்துக்கு எழுத்து முடியுங்கோடு சொல்லி என்ன சொல்றாரு? இந்த காலம் அப்படித்தான். இது மினல் ஜின்னத்தி வன்னாஸ், மனிதன்ல உள்ள ஷைத்தான். இது மனிதன்ல உள்ள ஷைத்தான். ஜின்கள்ல ஷைத்தான் இருக்கிறானே, இவன் ஒரு நாள் அப்படி வர மாட்டான். அல்லாஹ் சொல்றான், உள்ளத்துல ஊசலாட்டங்கள் உருவாக்குவான். அல்லாஹ் ஏன் வானம் பண்ணிக்கிறான்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வவஸ்வஸ ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல வஸ்வாஸ் உருவாக்கினான். முதலாவது என்ன வஸ்வாஸ்? அல்லாஹ் ஏன் இந்த மரத்தை தின்ன வாரம்ண்டான்? சரிதானே? எல்லாத்தையும் சாப்பிடுங்கோ, இதை சாப்பிட வாரம். என்ன அர்த்தம்? இப்பதான் புத்தி வேலை செய்யும். எல்லாத்தையும் சாப்பிடுங்கோ, இதை சாப்பிட வாரம். வீட்டுல உள்ள நாட்டுக்கோழிக்குது நல்ல டேஸ்ட். நாட்டுக்கோழி தின்ற அதே சாப்பாட்டைத்தான் பண்டி தின்னுது. அதே காண்டல் என்ன செய்யும்? தண்ணி குடிக்கும். அதே சாப்பாட்டை தான் யாரும் கொத்தி தின்னுது? கோழி வித்தியாசம் இல்லை. பாப்பா, 2 பேர்ல தலையை கீழே தான் நிற்கும், தலையை தூக்கி பார்க்காது. 2 சாப்பிடுறோண்டு யோசிக்கிறியே, அது ஹலால் இது ஹலால். இப்ப இது வஸ்வாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். குர்ஆன் சொல்லுது, ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல போய்ட்டு முதலாவது சாப்பிடுங்க, இது நல்ல டேஸ்ட் சொல்லல, வஸ்வாஸ் உண்டாக்கினார். வஸ்வாஸ். அதே மாதிரி ஒரு வஸ்வாஸ் தான் இந்த காலத்துல போகுது. எந்த காலத்துல இப்ப போகிற வஸ்வாஸ் சொன்னா, நன்முஸ்லிம் மிச்சம் நல்ல வேணாம், அவங்களோட கொடுக்கல் வாங்கல் மிச்சம் நல்ல வேணாம்,
அவங்களோட பழக்க வழக்கம் மிச்சம் நல்லம். அவங்கள தான் பார்க்கணும். நீங்க அவங்களோட ஊட்டத்தான் பார்க்கணும். எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க. அவங்களோட பெண்களை பாருங்க எப்படி இருக்கிறாங்க. இது என்ன அர்த்தம்? சிறுபாவம் என்ன அர்த்தம்? எங்களை அறியாமலேயே எங்கள் இஸ்லாத்தையும் எங்களை சகோதரர்களையும் எங்களையும் நாங்க இன்சல்ட் பண்ணிக்கொள்றோம். ஷைத்தான் அவங்கள்ட்ட எந்த ஒரு குறையும் காட்ட மாட்டான். யாருல எங்கள்கிட்ட உள்ள தொப்பி போடுறாங்க, அவங்கள்ட்ட நீல பெர்சன்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற. எங்கட பெட்டால 10 பேர் போட்டால் அல்ஹம்துலில்லாஹ் 8 வீதத்துல, அவங்கள 92 வீதத்தில் அதுக்கேற்ற பெர்சன்டேஜ் அமௌண்ட் போடுற இல்லாம இல்ல. ஆனா அது பஜாருக்கு வார இல்ல, ஷைத்தான் காட்டுறோம் இல்ல. இதுவும் குஃப்ர பத்தி நல்லெண்ணத்தை உருவாக்குறதுக்கு ஷைத்தான் போடக்கூடிய வசுவாசி. ஷைத்தான் போடுற வசுவாசி. நன் முஸ்லிம் மிச்சம் நல்லவன் டீல் பண்றது அவங்களோட டீல் பண்ணுங்க. யாரோட? யாரோட? இவங்களோட. அப் டு டேட், சும்மா சரியான ப்ரொஃபஷனலிசம், சரியான பங்க்சுவாலிட்டி, சரியான கன்வீனியன்ஸ். இது வார வார்த்தைகள் வார்த்தைகள். அப்ப என்ன நடக்கும்டா, நாங்க எங்களையும் எங்களை இஸ்லாத்தையும் எங்களை தீனையும் எங்களை முஸ்லீம்களையும் நாங்களே இன்சல்ட் பண்றது. இது யுவஸ்தான் உள்ளத்துல போட்டு வசுவாஸ் உருவாக்குறது. வசுவாஸ் உருவாக்குறது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அப்ப அல்லாஹ் ஒன்று சொல்றான், ஷைத்தான் பைத்தி இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொல்றான், பார்த்து எல்லாத்தையும் ஹலாலாக்கி இதை மட்டும் அப்ப யோசிக்கிறாங்க. அந்த யோசனை வரக்குள்ளதான் இவர் போறார். இப்ப ஷைத்தான் அலா அதுல்லுக், உங்களுக்கு சொல்லி தரட்டுமா, நீங்க இதை சாப்பிட்டா இங்க பெர்மனண்டா இருப்பீங்க. எங்க? சுவர்க்கத்தில் பெர்மனன்ட் பிஆர் கிடைச்சிடும். பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா கிடைச்சு சுவர்க்கத்தில். நீங்க வெளியே போக தேவையில்லை. இதை சாப்பிடணும். நீங்க இதை சாப்பிடுங்க. நஊது பில்லாஹி மின்ஹா. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், நாங்க வானமண்டத்தை செஞ்சிட்டான். அவர் செய்யவும் இல்லை, மனைவி செய்யவும் இல்லை. மனைவியையும் அவரையும் ஷைத்தான் செய்ய வச்சிட்டான். அதுக்கு பெரிய விளக்கம் இருக்குது. ஷைத்தான் எங்க வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணினான், எப்படி மூசா ஆதமுடைய பலகீனத்தை கண்டுபிடிச்சான், இதெல்லாம் குர்ஆன் பேசிக்குது. ஒரு மனிதன் ஒரு பாவம் செஞ்சதுமே அதனுடைய ரியாக்ஷன் நிச்சயமாக நடக்கத்தான் செய்யும். நஊது பில்லாஹி மின்ஹா. எங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் நாங்க செஞ்சு கொண்ட தவறுடைய ரியாக்ஷன்ஸ். அல்லாஹ் நம் அனைவரையும் மன்னிப்பானா. நான் எப்படி சொல்றது? ஒரு இமாம் சொல்றாரு, நான் பேரை மறந்துட்டேன், நான் ஒரு தவறு செய்வேன் என்றிருந்தா அந்த தவறுடைய ரியாக்ஷனை நான் என் வீட்டில் உள்ள மிருகத்திலேயும் பார்ப்பேன். இந்த வாகனம் எனக்கு ட்ரபிள் கொடுக்கும். இந்த வாகனம் எனக்கு ட்ரபிள் கொடுக்கும். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா அதனுடைய ரியாக்ஷனை நான் என் பிள்ளைகளின் மூலமா பார்ப்பேன். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செஞ்சா அதனுடைய ரியாக்ஷன் என் மனைவி மூலமாக பார்ப்பேன். ஒரு தவறு நடந்தா அதற்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யும். ரியாக்ஷன் இல்லாத தவறு இல்லை. இதை ஞாபகம். ஒரு நன்மை செஞ்சா ஒரு ரிவார்ட், ஒரு நன்மைக்கு ஒரு நன்மை செஞ்சா ஒரு நன்மை இருக்கும். இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. இது அல்லாஹ்வுடைய சுன்னத். இது ஒரு நலவு செஞ்சா அதுக்கு ஒரு நலவு கிடைச்சி ஆகும். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நலவுக்கு நலவுதான். சதக்கா கொடுத்தா நிச்சயமா கொடுத்தத போல 10 மடங்கு கிடைக்கும். இது நோ டவுட். இது நோ டவுட். ஆனா ரெண்டு கண்டிஷன்ஸ் அப்ளை.
ஒன்று கொடுக்கிற பணம் எப்படி இருக்குது, இந்த பணத்தினுடைய ஹலால். ஹலால் என்றா லோகோ அல்ல, ஹலால் என்றா லோகோ அல்ல. ஹலால் எப்படி சம்பாதிச்சீங்க, எங்களை வந்துச்சு, எப்படி சம்பாதிச்சீங்க, எங்களை வந்துச்சு. இரண்டாவது ஏன் கொடுத்தீங்க, எதுக்கு கொடுத்தீங்க. 100க்கு 100 ஹலால், கொடுத்தது 100க்கு 100 அல்லாஹ்வுக்காக வேண்டி. படைச்ச ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்றேன், கொடுத்தத போல 10 மடங்கு அல்லாஹ் தர இல்லைண்டா அல்லாஹ்வோட வாக்குல அல்லாஹ் போய் சொல்றான். கொடுத்தா ரிவார்ட் கிடைக்கும். ஏண்ட வாப்பக்கு உம்மக்கு நான் கண்ணியம் செலுத்தினா இதனுடைய ரிவார்ட் ஏண்ட புள்ள என்ன கண்ணியப்படுத்தும். அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பெற்றோருடைய துஆவோட மௌத்தாக வாழ தௌஃபீக் செய்வானாக. இது வாழ்க்கை நல்ல ஆச்சோ. ஒரு பாவம் செஞ்சாலும் அதனுடைய ரியாக்ஷன் இல்லாம இருக்கவே மாட்டான், இருக்கவே செய்யும். ஏன் தெரியும் அல்லாஹ் ரியாக்ஷன் தரான்? என்ன சொல்லுவோம், ஏன் தரான்? அது மேல லாபத்துக்கு தான். ஒரு ரியாக்ஷன் ஒன்று வந்தாத்தான் நாங்க கொஞ்சம் கரண் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் நேற்று செஞ்ச பாவத்துக்கு இது, நேற்று செஞ்ச பாவத்துக்கா இது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, وَلَنُذِيقَنَّهُمْ مِنَ الْعَذَابِ الْأَدْنَى دُونَ الْعَذَابِ الْأَكْبَرِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ. உங்களுக்கு நாங்க உலகத்தில் ஒரு ரியாக்ஷன் வச்சிருக்கிற காரணம் தெரியுமா? 2 விஷயத்துக்கு. ஒன்று, இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாளை கியாமத்தில் தண்டிக்கல, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நாளைக்கு தண்டிச்சா பிடிக்கும். சுப்ஹானல்லாஹ். இன்னொன்று, இந்த கொண்டு செஞ்சோம் உடனே விளங்குது, ஹோஹோ இதுல மிஸ்டேக்கா, இது நாங்க தௌபா செய்வோம், நாளை செய்ய மாட்டோம். வாழ்க்கையில் நான் சொல்லிக்கிறேன், பாவம் என்று சொல்றது தண்ணி அடிக்கிறது, ஜினா செய்வது, வட்டி வாங்குறது மட்டுமல்ல, புன்முறுதல் புகுக்க வேண்டிய இடத்துல கடுகடுத்த முகத்தோட இருக்கிறதும் பாவம். சலாம் சொல்ல வேண்டிய இடத்துல சலாம் சொல்லாம மௌனமாக இருக்கிறதும் பாவம். இன்ஷா அல்லாஹ் சொல்ல வேண்டிய இடத்துல இன்ஷா அல்லாஹ் சொல்லாம இருக்கிறதும் பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்தாங்க, அதனுடைய ரியாக்ஷன் என்ன? பவர் கட். என்ன பவர்? வஹீனுடைய பவர். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருந்த கனெக்ஷன் அல்லாஹ் கட் பண்ணிட்டான். அப்படியே எத்தனை நாளைக்கு? 15 அவர் இல்ல, 15 நாளைக்கு, 15 days continuously ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வர இல்ல. நோ வே. என்ன காரணம்? நாளைக்கு பதில் தாரேன் இன்ஷா அல்லாஹ்னு சொல்ல மறந்துட்டாங்க. இன்ஷா அல்லாஹ்ன்ற வேர்ட் எந்த இடத்துல பாவிக்கணுமோ அந்த இடத்துல உரிய இன்டென்ஷனோட பாவிக்க இல்லை என்றால் அது பாவம். அதனுடைய ரியாக்ஷன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். 15 days 15 நாள் என்னாச்சு? அப்படியே தொடர்பில் துண்டிக்கப்பட்டு விட்டது. நோ வே. ஜிப்ரீல் வாராங்க இல்ல, 15 நாளைக்கு பிறகு வந்திருக்கிறாங்க. முதலாவது கேட்ட கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன எங்களை விட்டு மறந்து எங்களை விட்டுட்டீங்க, என்ன செய்தி சொன்னாங்க? ஜிப்ரீல் இஸ்லாம் அங்க ஒரே ஒரு வார்த்தை, வமா நதனஸ்ஸலு இல்லா பிஅம்ரிக் மிர் ரப்பிக் யா ரசூலல்லாஹ், உங்களோட நாங்க கோபம் இல்ல, ஆனா உங்கள்ட்ட வாரத்துக்கு எங்களுக்கு பெர்மிஷன் இல்ல. அல்லாஹ் அனுமதி தரல. அல்லாஹுடைய அனுமதி இல்லாம என்னால உங்களை வந்து மீட் பண்ண இயலாது. உங்களை நான் மீட் பண்றதுக்கு இறைவனுடைய ரப்புடைய பெர்மிஷன் வேணும். நாங்க பூமிக்கு வாரது இல்ல அல்லாஹுடைய ஏவல், அல்லாஹுடைய கட்டளை இல்லாம. எனவே அல்லாஹ்வுடைய கட்டளை எனக்கு கிடைக்கல. இப்ப அல்லாஹ் சொல்றான், ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا الا ان يشاء الله. செய்ய வானமண்டத்தை செய்யக்கூடாது, அதுவும் பாவம். செய்ய சொன்னத்தை செய்யாம இருக்கிறதும் பாவம். வாழ்க்கையில ரியாக்ஷன் அதுக்கு கிடைக்கத்தான் செய்யும், அனுபவிக்கத்தான் செய்யும்.
கண்ணால பாவம் செஞ்சோம், அனுபவிப்போம். அல்லாஹ் மன்னிக்கட்டும், அல்லாஹ் மன்னிக்கட்டும். வாழ்க்கையில் உள்ள முழு பிரச்சனைக்கு காரணம் எங்கட பாவத்தினுடைய ரியாக்ஷன்ஸ். அல்லாஹ் ஆஃபியத்தான வாழ்வை நசீபாக்கட்டும். அல்லாஹ் நான் அனைவருக்கும் தௌபா நசீபாக்கட்டும். நாங்க எல்லாரும் பலகீனமானவங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பலகீனங்களை சீராக்கி வைக்கட்டும். அப்ப ஒரு காவிரானவர் தௌபா செய்யறதுக்கு, அப்ப நான் சொன்னேன் குர்ஆனுடைய ஆரம்பத்தில் 3 விஷயம். ஒன்று சொன்னேன், அலிஃப் லாம் மீம், முதலாவது ஏற்றுக்கொங்க எனக்கு தெரியா, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இரண்டாவது நம்புங்கோ, லா ரைப ஃபீஹ், இதுல எந்த சந்தேகமும் இல்லை, நோ டவுட். குர்ஆன் சொல்லுதா, ஓகே, பிடிச்சு தலைய பணிய போடுறது தான், சப்மிட்டிங் தான், ஏற்றுக்கொள்றது தான், வேற ஒன்றுமே இல்ல. மூணாவது சொல்றான், நீங்க என்ன செஞ்சாலும் நம்புறீங்க, ஆனா வழிகாட்டும் யாருக்கு? இது கைட் பண்ணும் யாருக்கு? யாருங்க? முத்தகீங்களுக்கு. முத்தகீன்டா யாரு? நான் ஒவ்வொரு சொல்ல ஒவ்வொரு தயங்கம், 2 அவர் 3 அவர் பேசுறது தலையங்கம். முத்தகீன்டா யாரு? ஒருத்தருக்கு நோய், என்ன செய்யணும்? அவரு என்னங்க செய்யணும்? மருந்து இருக்கணுமா? சொல்லுங்களேன். மருந்து இருக்கணும். மருந்து மட்டும் போதுமா? மருந்து மட்டும் போதுவாங்க? ஒருத்தருக்கு நோய், மருந்து இருக்கிறாரு, மாஷா அல்லாஹ், நல்ல டாக்டர் போனாரு, நல்ல ட்ராவல் பண்ணினாரு, நல்ல எல்லாம் எழுதி கொடுத்தாரு, நல்ல டேப்லெட். அவர் சொன்னார், இங்க இந்த மேடி இந்தியாவான, மேடி பாகிஸ்தானான, யூகே இங்க மருந்து நல்ல பவர்ஃபுல்லானது, எல்லாம் கொடுத்திருக்காரு, எல்லாம் நல்லா. அது மட்டும் போதுமா? என்ன வேணும்? ரெண்டாவது அல்லாட்ட கேட்கணும். அல்லாட்ட கேட்டீங்க, சரியா? அது மறந்து தானே. ரெண்டாவது என்ன வேணும்? தக்குவாவா? குடிக்கணும், குடிச்சாரு, அதை செஞ்சுட்டாரு. பத்தியம் காக்கணுங்க. என்ன செய்யணும்? பத்தியம் நல்ல வட்லாப கோப்பை ஒட்டிக்குது, டயபெட்டிக் பேஷண்ட் என்ன சொல்றாரு? இதை தின்னுட்டு மருந்தை குடிச்சுவோம். இந்த ஆட்களுக்கு நோய் குணமாகிறது ஒரு நாளும், இந்த ஆட்களுடைய நோய் ஒரு நாளும் குணமாகிறது. இவங்க அப்படியே செய்யறது வீக் ஆகிறதா? மருந்து குடிக்கிறத விடவும் என்ன வேணும்? பத்தியங்காக்கோணம். பத்தியர்கள் இங்கிலீஷ்ல என்ன சொல்றோமோ பார்த்து இல்லையா? பத்தியம் காக்கிறதா? நாங்க கொடைய போட்டு டயபெட்டிக் பேஷண்ட் இங்க ஹாஸ்பிட்டல்ல, மாஷா அல்லாஹ், அவருக்கு 450 சுகர். விசிட் பண்ண போற விஸ்டஸ்ல என்ன செய்றாங்க? நெய் பூந்தி, மஸ்கட், வேற என்ன, குலாப் ஜாம், என்ன செய்றாங்க? மாஷா நல்ல வீட்டுல போட்ட நல்ல ஒரிஜினல் கித்துல் கருப்பட்டி போட்ட வட்லாப்பம், சவுதி பேட்டுக்கு வந்த ஈச்சப்பழம் எல்லாம் கொண்டே கொடுக்குறாங்க, சாப்பிடுங்க. மாஷா அல்லாஹ், மருந்துக்கு பிரச்சனை வச்சுட்டு போங்க, நான் பார்த்துக்கொள்றேன் எல்லாத்தையும் சொல்லி என்ன செய்யும்? அல்ல இன்சானு ஹரீசுன் லிமா முனிஅ, மனிதன் பழக்கம் உண்டு, எது வானம் என்று சொல்லப்படுமோ அதுக்கு ஆசை கூடும், அதுக்கு ஆசை கூடும். இந்த நோயாளிக்கு ஒரு நாள் நோய் குணமாக மாட்டான். வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்கோங்க. தக்குவான்றது இருக்கிறே, மருந்து குடிக்கிறதுல தக்குவான்றது வந்துட்டு பத்தினித்தனமா, அதாவது என்ன செய்யறது? பத்தியம் காக்கிறது. பத்தியம் காக்கிறது கஷ்டமான விஷயம், மருந்து குடிக்கிற லேசான விஷயம். சில கிடைக்கிறவங்க மருந்து வாங்கி குடிச்சு கொள்வாங்க, பத்தியம் காக்க மாட்டாங்க. இன்னமும் இருக்குது, இன்னமும் கஷ்டம். என்ன வீட்டுல உம்மக்கோ வாப்பக்கோ யாரோ ஒருத்தருக்கு சோம் இல்ல, டேபிள் உட்காந்து சாப்பிடலாமா? நாங்க நல்ல பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கோந்திப்போம், அவங்க சோப் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த கஷ்டம் ஆக கஷ்டமான கஷ்டம் இதெல்லாம். மருந்து குடிக்கிறது வாழ்க்கையிலாக லேசி. இது மாதிரி சிம்பிள் வேறொன்றுமே இல்லை. ஆனா அந்த குடிச்ச மருந்த செயல்படுத்த வைக்கிறதுக்கு பத்தியம் காக்கிறது வாப்பா, இது என்ன செய்யும்? இதுதான் நாங்க எல்லாரும்
நானும் ஃபெயில், நீங்களும் ஃபெயில், உலகத்தில் நோயாளி முழுக்க ஃபெயில். இதுதான் தக்குவாட்டம். வாழ்க்கையில பத்தியக்காரன் நாலேஜ் இருக்குது, எல்லாருக்கும் மார்க்கம் தெரியும், எல்லாரும் பேசுவாங்க, மருந்து குடிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனா பத்தியங்காக என்ன? பத்தியங்காக என்ன? டயபெட்டிக் பேசுறது வெட்லாபம் போல வாழ்க்கையில் பழகிக்கும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், தக்வா உடைய மக்களுக்கு மட்டும்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும், வேற யாருக்கும் இல்ல. வீரமந்திரிக்கும் தக்வா இல்ல, இதனுடைய நாலேஜ் இருக்குது, ஆனா அவருக்கு வழிகாட்டல்ல குர்ஆன், அவருக்கு வெளிச்சத்தை கொடுக்கல. எனவே தான் வாழ்க்கையில் நாங்க யாரும் கல்லையோ மண்ணையோ விக்கிரகங்களையோ வணங்க போக மாட்டோம். ஆனா நிச்சயமாக எங்கட தலை கழுகப்பட்டது. தலைய கழுகுறதுக்கு சொல்லியே நான் இதுக்கு முந்தைய ஒருக்க சொன்னேன். நாங்க 2-3 வருஷங்களுக்கு முன்னால எகிப்து போயிட்டிருந்தோம். அங்க போனா அங்க ஒரு புக்ஸ் அதாவது புக்ஸ் இஸ்லாமிக் மதரசாக்களுக்கு தேவையான, லைப்ரரிக்கு தேவையான புத்தகங்கள் கிதாபுகள் வாங்குறதுக்கு போயிருந்தோம். பல உலமாக்கள் அங்க வைத்ததற்குள்ள சரியா அந்த பகல் 2 மணிக்கு அது கைலுள்ளா தூங்குற நேரம். அங்க அப்படின்னா எல்லாம் ஆஃப், எல்லாரும் தூங்குற நேரம். அந்த டைமுக்கு நல்ல ஒரு டிராமா வந்து போகும். இதுல அங்குள்ள டிவியில அப்ப நாங்க புக் ஷாப் இருக்கிறோம், கடையை மூடியாச்சு, புக் ஷாப் உள்ளுக்கு டிராமா போயிட்டு கொண்டு அவன் கடையில் உள்ள முழு ஸ்டாஃபும் உட்கார்ந்து அதை எங்க கோப்பி கடை மாதிரி கோப்பி கடை வேற நினைக்குது. நீங்க எத்தனை அல்லாஹ்வாலம் பேர் எங்களுக்கு தெரியா? சிலாக்கள் கோபி கடை, சிலாக்கள் பிக் பிரதர்ஸ், சிலாக்கள் ஹாலிவுட்ல, சிலாக்கள் ஐபிஎல்ல, ஒவ்வொருத்தரும் இருப்பாங்கன்னா ஒருத்தர் சொல்றாரு, எங்களுடைய ஊர்ல நாட்டுல எவ்வளவு தூரத்துக்கு மக்களுடைய தலையை இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஏதாவது சொல்லி ஒருத்தர் சொன்னாலே, ஒரு நாள் அவருடைய உம்மா பார்க்கணும் சொன்னா, வாகனத்தில் ஏறினா மொல்லப்போ 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 திக்ரு செய்வாங்க. யாரு உம்மோட திக்ருன்னா மொல்லப்போ முல்ல கொஞ்சம் ஃபேஸ் பண்ண முல்ல போய் யாரை சொல்றது? அவளே சொல்ற அதுல 72 வருஷம் என்ன செய்ய கொஞ்சம் கஷ்டம் உம்மோட போறது. அப்ப ஒரு நாள் உமக்கு மருந்து வாய் கொண்டு போறாராம். போகக்குள்ள வேற உமா இருக்கிறா, உமா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, முல்ல போறாரு. யாரு இப்ப மகன் கொஞ்சம் அவசரமா போய் யாரு சொல்றது? அவசரமா போய் சரியா 6:30 மணி 6:45 அவசரமா போயன்றான். என்னடா இது மீண்டும் மறுபக்கம் வேலை செய்து அங்க போனோடனே வைஃப் சொன்னாவும் என்ன தெரியுமா விஷயம்? இந்த கோப்பி கடை 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது, அதை மிஸ் பண்ணாமே அவசரமா போய் சொல்றான். நான் சொல்றேன், எங்கட சமூகத்தில் உள்ள கிளவி அதாவது வயசாளிகள் அவங்கள தலைய கூட இப்படிப்பட்ட நாடகங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எவ்வளவு தூரத்துக்கு பங்க்சுவாலிட்டியாக, தொழுகைக்கு இல்லாத ஆர்வம், குர்ஆனுடைய திலாவத்துக்கு இல்லாத ஆர்வம், இந்த நாடகங்களை பார்க்கறதுக்கு எங்கட பெண்கள். நான் சொல்றேன், இந்த இன்டர்நெட், பேஸ்புக், டிவி கேம் இதுக்கெல்லாம் அடிக்ட் இருக்கிற மக்கள்ல 72% லேடிஸ். உலகத்தில் லேடிஸ். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பிசினஸ் ஆக்டிவிட்டீஸ்ல எத்தனை பிசினஸ் நடக்குதோ, இந்த பிசினஸ்ல 75% மேல உள்ள பிசினஸ் லேடிஸுக்காக வேண்டித்தான். மேக்கப் என்ற இண்டஸ்ட்ரி யாருக்கு? லேடிஸ். இன்னைக்கு மேக்கப் பண்றதுக்கு ஒருத்தன் சம்பாதிக்கிற பணத்தில் எத்தனை லட்சம் செலவழிக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னாரு 2 இடத்துல போயிட்டு யாரும் விலை கேட்க மாட்டாங்க. எத்தனை வைத்து 2 இடத்துல ஒன்று என்ன சொல்லுவோம்? வானசியா 3 பின்ன 3 ஒருத்தர் ஹோட்டல்ல சாப்பிட்டு பில்ல கட்டி வருவாங்க. யாரும் போயிட்டு இறைச்சி எவ்வளோ, கோழி எவ்வளோ, பராட்டா எவ்வளோ கேட்கறது கேட்டுட்டு கட்டிட்டு வருவாங்க. கூட இருந்து அடுத்தவரை போக மாட்டாங்க. சரி, 2வது இடம் தான் இந்த பெண்கள் போகக்கூடிய இந்த பியூட்டி சலூன்ஸ், இந்த பியூட்டி சாமான் விற்கிற ஷாப்ஸ், இந்த காஸ்மெட்டிக் கடை. அதை கொஞ்சம் மோடிஃபை பண்ணி அழகா வச்சுன்னு சொன்னா
அங்க வாராக்களும் பெரிய வாகனத்துல பெரிய கார்ல வந்து பார்க் பண்ணி போட்டு வாய் கொண்டு போற பில்களை பார்த்து சொன்னா சுப்ஹானல்லாஹ் என்னோட ஃபத்வா கேட்டா அப்படிப்பட்ட கடையொண்ட வச்சு நடத்த குறித்த ஃபத்வா கேட்கிறார் முஃப்தி சாப். அக்கார்டிங் டு தி ஷரியா இந்த கடையை ரன் பண்றது கூடுமா கூடாதான்னு சொல்லி ஏன்னு கேட்டேன். அவங்க சொல்றாங்க பெண்களுடைய சம்பளத்தில் எனக்கு நல்லா தெரியும் 60% எங்க கடையத்தான் கட்டுறாங்க. எத்தனை வீதம்? 60% கொண்டு கடைக்குத்தான் தாட்டுவாங்க. நம்பரை கொடுத்துட்டு வைத்திருப்பாங்களா என்ன சரி புதுசா வந்தா SMS பண்ணிட்டு முடிச்சு. இது இன்றைக்கு நடக்கிற பிசினஸ். இது ஒரு வீட்டுல ஆம்பளை புள்ள இருந்தா சாமான் வாங்குற பிரச்சனை இல்லை, வெளிநாட்டு வீட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, சும்மா வந்துடலாம். 2 பொம்பளை புள்ள இருந்தா விளங்கு பாக்குறதுக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணி சொல்லி நல்லா யா வச்சுக்கோங்க. என்ன சொன்னேன் அங்க போனா இப்ப சரியா என்னாச்சு, இப்ப கடையெல்லாம் மூடி போட்டு எல்லாரும் உட்காந்து பாக்குறான். என்ன பையன் பாக்குறானுகள் ஒன்றும் இல்ல. நபி ஸல்லல்லாஹுடைய காலத்தில் நடந்த அந்த நபியினுடைய வரலாறு அப்படியே ஒரு படமாக நடிச்சுக்கிறாங்க. அது அபூ ஹுரைரா, அபூ பக்கர், பிலால், யாரு மத்தது யாரு அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு போற ஒரு துண்டன்னு சொன்னா உஹுத் போர்க்களத்துல எப்படி இவங்க ஆக்ட் பண்ணினாங்க, எப்படி தோத்தாங்க, எப்படி வெத்தினாங்க, மறுவா எப்படி நபியில பல்லு ஷஹீதாக படிச்சது. இது ஹதீஸ்ல வந்து அப்படியே செஞ்சுக்கிறாங்க. இப்படியே ஒரு டிராமா. அப்ப எல்லாரும் பார்த்த உண்மையில நல்லம். எங்களோட இருந்த ஒரு ஆலிம் அல்லாஹ்வுக்கு ரஹ்மத் செய்யணும், அவர் பாயிண்ட் அவுட் பண்ணறதுல அவர் சொன்னாரு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தஆலா போட்டிக்கிறார், அவர் பெரிய தாடி வச்சிருக்காரு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆக்ட் பண்றார், அவர் தாடி வச்சிருக்காரு, பெரிய தாடி, தலப்பா கட்டி தாடி. 2 பேர் ஆக்ட் பண்றாங்க. ஒருத்தர் ஹஜ்ரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மத்தது வந்துட்டு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவங்க 2 பேரும் ஃபுல் ஷேவ். அப்ப அவர் சொன்னாரு பாருங்க எப்படி தெரியுமா தலைய கழுவுறான் இவன். தாடி, இந்த தொப்பி, இந்த தலப்பான்றது இது அரபு நாட்டு கலாச்சாரத்தில் உள்ளது, இது இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. பாருங்க சல்மான் பாரசிய பாருங்க, பிலால பாருங்க, இவங்க ஃபுல் ஷேவ், இவங்க தொப்பியும் இல்ல. இது அவங்களோட கலாச்சாரம். யார கலாச்சாரம் இது? இது எத்தியோப்பியா கலாச்சாரம். இது வந்துட்டு பாரசீகம், அதாவது ஈரானுடைய கலாச்சாரம். அவங்கள்ட்ட சேவை அவங்க இப்படி இருப்பாங்க. ஒரு பத்தர் பார்த்த உடனே சல்மான் பாரசி, அவர் பாரசி, அவர் ஈரானை சேர்ந்தவர். பின்ன இந்த தாடின்றது அரபு நாட்டு கலாச்சாரம், இஸ்லாமிய கலாச்சாரம் அல்ல. இந்த கோட்பாட்டுடையவங்க இன்றைக்கு இஜிப்ட்ல இருக்கிறாங்க. இப்ப இஜிப்ட்ல இருக்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகளுடைய பெரியார்களுடைய இந்த தலையை வாஷ் பண்றதுக்குள்ள ஆக பெரிய விஷயங்கள் தான் இந்த டிராமாக்கள். இந்த நாட்டில் கூட நல்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச் போயிட்டு பெட்ரோல் விலை விட்டா யாரும் ப்ரொடெஸ்ட் பண்றதும் இல்ல. மெச்செல்லாம் முடிஞ்சு கப்பை முட்டதுக்கு போறதான் பெட்ரோல் விலை குடிக்கிறா. என்ன செய்வோம்? இப்ப கோச்சி பெய்தாச்சு, இதுக்கு பூரா ப்ரொடெஸ்ட் பண்ணி வேற இல்ல. இது மனிதனை பத்தி செயல்படுத்துக்குள்ள வழி. எனவே வாழ்க்கை நல்லா ஞாபகம். ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா என்னோட தௌபா ரொம்ப லேசி. 2வது ஒன்று இருக்கிறே முனாஃபிக் முஃமின்களுடைய, அதாவது முஸ்லிம்களுடைய தௌபா. இதுக்கு அல்லாஹ் சொல்றான் அவங்க தௌபா செய்யணும், அவங்களோட பழைய ஃபேத்தை உடணும். இன்னல்லதீன தாபு வ ஆமனு, ஈமான் கொள்றாங்க, இப்ப புதுசா நம்புறாங்க, அதுக்கு பிறகு சாலிஹான அமல் செய்றாங்க, அல்லாஹ் அவங்களோட தௌபாவை ஏற்றுக்கொள்வான். ஆனா இதுவும் லேசி. இன்னும் ஒரு தௌபா இருக்குது, முனாஃபிக்களுடைய தௌபா. சரியான கஷ்டமான தௌபா. இவங்க தௌபா செய்து வெளியே இஸ்லாத்துக்குள்ள வாரத்துக்கு அல்லாஹ் 5 வகையான கண்டிஷன்ஸ் வச்சிருக்கிறான். எத்தனை வகையான கண்டிஷன்ஸ்? 5. இதைத்தான் அல்லாஹ் இதை பேசுறான். இப்ப முனாஃபிகீன்களுடைய ஒரு சிவத்தை எப்ப தெரியுமா? நாங்க யாரும் முனாஃபிகீன்கள் இல்ல, ஆனா எங்கள்கிட்டயும் முனாஃபிகீன்களுடைய குணம் இருக்குது. குணம் முனாஃபிகீன்களுடைய ஒரு குணம் எப்ப? உதாரணமா வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கம்பெனி இருக்குது, பார்ட்னர்ஷிப் பிசினஸ். இப்ப ஏதோ ஒரு இடத்துல வந்து 2 பேரும் பிரியுறாங்க. பார்ட்னர்ஷிப்புக்கு நீங்க எக்ரிமெண்ட் போடக்குள்ள நான் ஒன்று கட்டாயம் சொல்லுவேன்,
எல்லாரும் எக்ரிமெண்ட் லாயர்கிட்ட போயிட்டு நீங்க போடுறீங்க, பிரச்சனை இல்ல, அது கட்டாயம் செய்யணும். ஆனா 2 விஷயம் கட்டாயம் செய்யணும். அந்த லாயர்கிட்ட போட்ட எக்ரிமெண்ட நீங்க ஒரு ஆலிம்கிட்ட போயிட்டு என்ன செய்ய, உட்கார்ந்து இஸ்லாமிக்கலி இது சரியான்றதே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த எக்ரிமெண்ட் பார்ட்னர்ஷிப்புக்கு போட்ட எக்ரிமெண்ட் இது இஸ்லாமிக்கலி சரியான்றதே கொஞ்சம் என்ன செய்யுங்க, செக் பண்ணி பார்த்தா அநேகமான மக்களுடைய எக்ரிமெண்ட்ஸ் இருக்குது, அதே ஹராத்துடைய எக்ரிமெண்ட்ஸ். அதை பேஸ் பண்ணி சம்பாதிக்கிற பணம் கூடுமா கூடாதுன்றதும் அது என்ன செய்யப்படும், டவுட்ஃபுல்லான பணம். எனவே பார்ட்னர்ஷிப்புக்காக வேண்டி நீங்க எக்ரிமெண்ட் போடக்குள்ளையும் நீங்க கட்டாயம் எழுத்தில் எக்ரிமெண்ட் போடணும், இன் ரைட்டிங் வரணும், அது ஒரு நாட்டில் எக்ஸப்ட் பண்ணக்கூடிய படக்கூடிய ஒரு ஃபார்மட்ல வரணும். எனவே அதை நீங்க செய்யக்குள்ள ஒரு ஆலிம அணுகி ஒரு ஆலிமிடத்தில் போயிட்டு சும்மா போகமான மற்றொரு குப்பி எடுத்துக்கொண்டு லாயர்கிட்ட போட்டு 25,000 ரூபாய் ஹதரத்துல போத்தோ மையத்துக்கு அத்தர் குப்பி உண்டு, அப்படி போகவானம். குறைஞ்சபட்சம் லாயருக்கு கொடுக்கிற அதே அளவு அமௌண்ட் ஃபீய ஹதரத்துக்கு கொடுத்து ஹதரத்துடைய கையால் வியூ பண்ணி வச்சு அவர்கிட்ட ஒரு என்டோஸ்மெண்ட் எடுத்துக்கோங்க. நாளைய கியாமத்தில் இந்த என்டோஸ்மெண்ட் உங்களுக்கு அல்லாஹ்விடத்துல சாட்சி சொல்லும். இது உண்டு. 2வது, பொதுவாக நான் அநேகமான மக்களுடைய பார்ட்னர்ஷிப் எக்ரிமெண்ட் பார்த்திருக்கிறேன், உள்ளுக்கு வாரத்துக்குள்ள வழிய போட்டிப்பாங்க, வெளியே போற வழி இல்லை. எப்படி பிரிஞ்சு கொள்றது, நாங்க எப்படி பிரிஞ்சு கொள்றது, இதுவும் கட்டாயம் வரணும். குர்ஆன் நிக்காஹ பத்தி பேசின குர்ஆன் இத பத்தி பேசிக்குது, இத பத்தி தலாக் பத்தி பேசிக்குது. நீங்க எப்படி பிரியணும், சேர்றது மட்டுமல்ல. இந்த கொத்தரே அத பத்தி என்ன நாங்க பிரியவா சேர்ற எங்களை பார்த்து போறச்சுறேன். நான் ஒருக்க வெள்ள வச்சேல ஒரு நிக்கா பயான், அந்த நிக்கா பயான் நான் தலாக்க பத்தி பேசுறேன். தலாக்க பத்தி நிக்காவுடைய பயான்ல தலாக்க பத்தி பேசுறேன். இது பெரிய ஒரு இஷ்யூ ஆகிட்டது. என்ன இது நிக்காவுடைய பயான்ல தலாக். நான் சொன்னேன் தலாக் என்றது பன்சல்ல வைக்கிறதல்ல, தலாக் என்று இங்கதான் செய்யணும், பேசணும். எங்க பேசணும், சேர்றாங்க எப்படி பிரிஞ்சு போகணும் என்றதை விலகிக் கொள்ளணும். சேர்றவங்க நாங்க எப்படி பிரிய வந்தா பிரியணும், இதுவும் தெரியணும். இன்றைக்கு சேர்றது ரொம்ப லேசி கம்யூனிட்டியில, பிரிஞ்சு போறதுக்குரிய வழி தெரியா. ஸ்டாக்கை யாரு பாரம் எடுக்கிறது, கடனை யாரு பாரம் எடுக்கிறது, ரன்னிங் பிசினஸ் யாரு பாரம் எடுக்கிறது, குட்வில் யாருக்கு, பேர் யாருக்கு, லோகோ யாருக்கு, ஃபாரின்ல நாங்க உருவாக்கின இந்த நெட்வொர்க் யாருக்கு. ஒரு பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வந்தா அந்த 10 வருஷம் போக்குள்ள இன்றைக்கு போட்டோம் 10 லட்சம் ரூபாய், 10 வருஷம் போக்குள்ள கேபிட்டல் மட்டும் கூடிக்க மாட்டார். என்ன கூடிக்கும், என்ன கூடிக்கும், அதனுடைய வேல்யூ கூடிக்கும், குட்வில் வேல்யூ கூடிக்கும். பொதுவா சும்மா சொல்லுவோமே, நான் சும்மா சொல்றேன், ஒரு பிசினஸ் நடந்து கொண்டிருக்கிறேன் பிசினஸ். நார்மல் 1 மில்லியன் போட்டிருக்கிறீங்க, பிசினஸ் போய்கொண்டிருக்கு, ஒரு சர்டன் லெவல்ல தான் போகுது. இப்ப 2 வருஷத்துக்கு பிறகு நீங்க பிசினஸ் கணக்கு பாக்குறீங்க, 1.3 மில்லியன் பிசினஸ் இருக்குது. ஒரு ஆடிட் ஃபார்ம்ல கொண்டு கொடுத்தீங்க, இந்த பிசினஸ் உடைய வேல்யூ எவ்வளவு, பிசினஸ் குட்வில் வேல்யூ எவ்வளவு பார்த்தாங்கன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, குட்வில் வேல்யூ பார்த்தா 1.5 மில்லியன் வருது. இப்ப நீங்க சொல்றீங்க போயிட்டு ஒரு பார்ட்னர்ட்ட 1.5 மில்லியன் வர்த்தான ஒரு கம்பெனியில நான் இன்னும் ஒரு 1.5 மில்லியன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறேன், நீங்க ஈக்குவல் பார்ட்னரா வாங்கும். யாரு போடுறாரு இப்ப, அவரெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஆடிட் ரிப்போர்ட் பாஸ் நடந்த பிசினஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரும் ஒரு மாஷா அல்லாஹ் இஸ்திஹாரா செஞ்சு போட்டு மசூரா செஞ்சு போட்டு எல்லாத்தையும் நம்பி போட்டு 1.5 மில்லியன் எங்க போடுறாரு இப்ப, பிசினஸ்ல போடுறாரு. ஆனா பிசினஸ்ல இருக்கிற ரியல் அசெட் எவ்வளவு இருக்குது, 1.2 மில்லியன். 3 மில்லியன் எங்க இருக்குது, 300,000 ரூபாய் எங்க இருக்குது. அது நாங்க ஆடிட் ஃபார்மால கொடுக்கப்பட்ட ஒரு கிரெடிபிலிட்டி தான். அது ஒரு வேல்யூ, வேற ஒன்றும் இல்ல. அந்த வேல்யூ இருக்குது. நாங்க அவர்கிட்ட வாங்குறோம் 1.5 மில்லியன். சரி, இப்ப 3 வருஷத்துக்கு போற அவர் பிரிஞ்சு போக போறாரு. யார் பிரிஞ்சு போக போறாரு, இப்ப பார்ட்னர் பிரிஞ்சு போக போறாரு. இப்ப எங்கட பார்ட்னர் முதலாளி என்ன, இப்ப இஷ்டம் எடுப்போமே, இஷ்டம் எடுப்போம், எல்லாம் இஷ்டம் எடுப்பாங்க. இப்ப எடுத்து செய்வார், இப்ப எடுத்தா இஷ்டம் கல்லம் எடுத்துன்னு சொன்னா
இன்றைக்கு கிட்டத்தட்ட 60 மில்லியன், அன்றைக்கு 6 மில்லியனுக்கு இப்ப கம்பெனில அசெட் இருக்குது. இப்ப அவருக்கு 3 மில்லியன் எடுத்து போங்க. நியாயம் சரியாங்க? நியாயம் சரியா? ஏன் அங்க குட்வில் ஒன்று இருக்குது. இப்ப அந்த குட்வில் ஒன்று இருக்குது. இது பேசப்பட வேண்டிய விஷயம். அதனால எக்ரிமெண்ட் ஒன்று போடக்குள்ள நல்லா யாவச்சுக்கோங்க. பிசினஸ் எக்ரிமெண்ட் போடுறீங்களா, அந்த எக்ரிமெண்ட்ல வரணும் வே அவுட். நாங்க எப்படி வெளியே போறது, நாங்க எப்பயோ வெளியே போகணும். எப்படி வெளியே போறது? வெளியே போக வேண்டி வந்தா எனக்குரிய ரைட்ஸ் என்ன, அவளுக்குரிய ரைட்ஸ் என்ன, இன் ரைட்டிங் போட்டு கொண்டு வாங்க. பிரச்சனை இல்லாம வியாபாரம் செய்வீங்க. நாங்க இஸ்லாம் சொல்லித்தாரது சண்டை பிடிச்சதுக்கு பிறகு இஸ்லாம் பேச வரவானம். எப்ப இஸ்லாம் பேசுங்க? இஸ்லாத்துல நல்ல ஐக்கியக்குள்ள இஸ்லாம் பேசுங்க. சந்தோஷமா இருக்கக்குள்ள இஸ்லாத்தை பத்தி பேசுங்க. சொல்லுங்க, இஸ்லாம் சொன்னது ஒன்றும் பொய்க்கு சொல்லல, இஸ்லாம் நலவுக்கு தான் சொல்லிக்குது. எனவே வாழ்க்கையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதாக முக்கியமானது. முனாஃபிகீன்களுக்கு தௌபா செய்யறதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா லேசா வச்சில்ல, பல வகையான வழிகளை அல்லாஹ் வலியுறுத்தியிருக்கிறான். அதுல ஒன்று தான் 2 பேர் பார்ட்னர் பிசினஸ் பண்றாங்க. இப்ப உதாரணம் சொல்றேன். இப்ப முனாஃபிகீன்களுடைய, நாங்க முனாஃபிக் அல்ல, ஆனா எங்கள்கிட்டயும் முனாஃபிக்குடைய தன்மை இருக்கும். 2 பேர் பிரிஞ்சோடனே எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம், யாரு தாலுவாரு யாரு மிளப்பாரு சொல்லி. கம்பெனி பிரியுது, அந்த கம்பெனியில 2 பார்ட்னர் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு நிச்சயமா தெரியும் இது ஒருத்தர் தாலுவார், ஒருத்தர் நிச்சயமா இருப்பேன் மிளப்பாரு. அனைவர் எந்த பக்கம் சேர்ந்து கொள்ற நான் இப்ப இப்ப 2 மூஞ்சி வீடு எனக்கு. இது முனாஃபிகீன்களுடைய பண்பு. இது பொதுவாக நான் ஒரு சாமான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் ஒரு கணக்கு, சும்மா சொல்லுவோம் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன். பாக்கி பிரிஞ்சு போறாங்க. இப்ப யாருக்கு சாமான் கொடுக்கிறது? அந்த பாட்டிருக்கா இந்த பாட்டிருக்கு நிச்சயமா தெரியும். அக்கார்டிங் டு தி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2 பேர்ல ஒருத்தர் தாழுவாங்க, 2 பேர் ஒருத்தர் முளைச்சிருவாரு. ஆனா யாரு முளைச்சுவாரு யாரு தாழுவாருன்னு தெரியாது. இப்ப எனக்கு ஒரு நேவஞ்சகத்தனம் வேணும். 2 பேரோடையும் ஷேப்பா வச்சு கொண்டு பாக்குறப்ப அல்லாஹ் சொல்றான், முனாஃபிகீன்கள் இவங்க தான். எப்பயும் முஃமின்களோட இருப்பாங்க. ஒரு தோட்டம் சொல்லுவாங்க, அல்லதீன யதரப்பஸூன பிக்கும், உங்களை எப்பயுமே வாஷ் பண்ணி கொண்டே இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு நஷ்டம் கஷ்டம் வரமாட்டாதான்னு சொல்லி அவங்க அடிமனசில தான் இருப்பாங்க. சரி, ஃபஇன் கான லக்கும் ஃபத்ஹும் மினல்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு நலவு ஒரு லாபம் ஒரு வெற்றி கிடைச்சிட்டா ஓடி வருவாங்க உங்கள்கிட்ட. அலம் நக்கும் மஅக்கும், நாங்க உங்களோட பங்காளிகள் தானே, நாங்க உங்களோட தானே இருக்கிறோம், கனிமத்தில் எங்களுக்கு பங்கு தாங்கோ என்று சொல்லிக் கொண்டு வருவாங்க. அடுத்த பாட்டி குஃபார்களுக்கு காவிர்களுக்கு என்ன சரி ஒன்று கிடைச்ச சொல்லுவாங்க, அலம் நக்குன் அலம் நஸ்தஹ்வித் அலைக்கும், நாங்க உங்களோட இருக்கலையா அங்க அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. வனம்னஅக்கும் மினல் முஃமினீன், முஃமின்களை விட்டும் நாங்க உங்களை ப்ரொடெக்ட் பண்ண இல்லையா என்று சொல்லி அவங்கள்ட்ட பங்கு கேட்பாங்க. இது முனாஃபிகீன்கள். ஆனா இந்த பண்பு எங்கள்கிட்டையும் இருக்கு. 2 பேருக்கு இடையில பிரிவு, கணவன் மனைவி இடையில பிரிய போறாங்க. இப்ப 2 குடும்பத்தோட 2 பேர். இது நயவஞ்சகத்தனம். இது நயவஞ்சகத்தனம் இல்ல, ஒரு பேஸ் தான். 2 ஒன்று சொல்றேன், அது பேசணும், நேரம் இடம் கொடுக்கதில்லை. ஒரு விஷயம் நடந்தா சொசைட்டியில நாங்க எப்படி நடந்து கொள்ளணும் ஏற்கனவே பேசி நிற்கிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முனாஃபிகீன்களுடைய பண்புகளை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சொல்லி போட்டு சொல்றான், வல்லாஹு யஹ்குமு பைனக்கும் யௌமல் கியாமா, உலகத்தில் நீங்க யாருக்கும் எப்படியும் ஜட்ஜ்மென்ட் கொடுக்கலும், ஆனா ரியல் உண்மையான ஜட்ஜ்மென்ட் நாளை கியாமத்தில் அல்லாஹ் வழங்குவான். அந்த கட்டத்தில் நீங்க பாப்பீங்க யாரு முனாஃபிகீன்கள் யாரு காபிர்கள் யாரு முஃமின்கள். ஆனா நிச்சயமாக முனாஃபிகீன்கள் நாளை கியாமத்தில் நரகத்தில் காவிர்களுக்கும் கீழத்தான் இருப்பாங்க. இன்னல் முனாஃபிகீன ஃபித் தர்ஹில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தில் எங்க இருப்பாங்க? அடித்தட்டில் இருப்பாங்க. அல்லாஹ் அந்த குணத்தை விட்டு எங்களை பாதுகாப்பானாக.
எங்கட முகத்தை ஒரே ஒரு முகமாக்கி வைப்பானாக. ரெண்டு பேச விட்டு அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா கட்டத்திலையும் ஒரே முகத்தோட ஒரே வகையான அம்சத்தோட வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நம் அனைவருக்கும் குர்ஆன்ல நம்பிக்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.